அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் ஆஷ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸைஸ் 6.2ல் 5th சம் பிசி என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகரத்தின் அடிப்பக்கமாக எடுத்துக்கொண்டு ஓகேவா. ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார், பி வெக்டார் ஈக்குவல் டு i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் மற்றும் சி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 3i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகர திண்மத்தின் உயரத்தை காண்கங்க. இப்போ நம்ம உயரம் கண்டுபிடிக்கணுமா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இணைகர திண்மத்தின் கன அளவு ஈக்குவல் டு இணைகர திண்மத்தின் அடிப்பரப்பு இன்று உயரம். இதுதான் ஃபார்முலா. இப்போ என்ன கேட்டிருக்கோம், உயரத்தை காண்க. அப்போ உயரம் ஈக்குவல் டு என்னது, கன அளவு. அப்படி எழுதிக்கணும், கன அளவு டிவைடட் பை அடிப்பரப்பு. இப்போ என்ன சொல்லுவானா, ஏபிசி. இப்போ இணைகர திண்மத்தின் கன அளவு கண்டுபிடிப்போமா. ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் என்னது மைனஸ் 2i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார், பி வெக்டார் ஈக்குவல் டு i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் a ஈக்குவல் டு மைனஸ் 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார், b வெக்டார் ஈக்குவல் டு i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார், c வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 3i வெக்டார் j வெக்டார் ப்ளஸ் 4, c வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 3i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 3i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். இப்போ என்ன செய்யணும்னா, இணைகர திண்மத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது, இணைகர திண்மத்தின் கன அளவு என்னது, ஃபார்முலா என்னது, a டாட் b cross c that is equal to a1 a2 a3 b1 b2 b3 c1 c2 c3. So that is equal to இணைகரத்தை a dot b cross c that is equal to a1 a2 a3. இணைகர திண்மத்தின் கன அளவு இதுதான் ஃபார்முலா, a டாட் b cross c. இப்போ a1 இப்போ காம்பவுண்ட் நம்ம கன அளவு கண்டுபிடிச்சிருவோமா. கன அளவு என்னது, இப்போ நம்ம காம்பவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, a1 a2 a3 மைனஸ் 2 5 3 b1 b2 3 1 3 மைனஸ் 2 மைனஸ் 3 1 4. ஓகே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு minus 2 3 minus 2 1 4 plus minus plus. ஓகேவா. இந்த minus 5 ஓகேவா, 1 minus 2 minus 3 4 plus 3 என்னது 1 3 minus 3 1. ஓகேவா. that is equal to minus 2. முன்னாங்க இந்த மாதிரி க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம ஒன்று பண்ணியிருந்தோம், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 5 4 மைனஸ் 6 ஓகேவாம்மா ப்ளஸ் 3 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் 5 மைனஸ் 2 ப்ளஸ் 3 10. ஓகேக்கா. மைனஸ் 28 ப்ளஸ் 10 ப்ளஸ் 30. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 12 தானமா வரும், 12. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இணைகர திண்மத்தின் கன அளவு
12. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிருக்கோம். உயரம் ஈக்குவல் டு இணைகர திண்மத்தின் கன அளவு வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிடும். அடுத்து இணைகர திண்மத்தின் அடிப்பரப்பு என்னன்னு கண்டுபிடிப்போமா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? பிசி என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும். அப்போது பி வெக்டார் சி வெக்டார் பிசி என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகரத்தின் அடிப்பக்கமாக கொண்டு. ஓகேவாமா? இப்போ பி வெக்டார் சி வெக்டார் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகர திண்மத்தின் பிசி என்ற வெக்டர் உருவாக்கப்படும் இணைகர திண்மத்தின் அடிப்பரப்பு தட் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் சி. ஓகேவா? அப்போது நம்ம வந்து பி கிராஸ் சி, பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், அதை வந்து எப்படின்னா இப்படி தான், தட் இஸ் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். இப்போ சொல்லுங்கம்மா, பி வெக்டார் என்னது 1 3 -2. ஓகேவாம்மா? 1 3 -2 -3 1 4. So that is equal to I vector 3 -2 1 4 minus j vector 1 -2 -3 4 plus k vector 1 3 -3 1. So that is equal to I vector வந்து என்னது, நாம் ஒன்று பண்ணிடுறது plus 2 minus j vector 4 minus 6 plus k vector 1 plus 9. Okay ma? So that is 14 I vector plus 2 j vector plus 10 k vector. இப்போ அடிப்பரப்பு இப்படி தானே? இப்போ இது வந்து b cross, அப்போ மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் cross c வெக்டார் வந்து எப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 114 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 14 எவ்வளோமா வரும்? 14 6 16 5 4 1 196. ஓகேம்மா? 196 ப்ளஸ் 4 ப்ளஸ் 100 that is root of 300. 300 கச்சமே 10 root 3. ஓகேவாம்மா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? உயரம் என்னது? கன அளவு பை அடிப்பரப்பு. ஸோ இது வந்து அடிப்பரப்பு அது என்னது? மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஓகேவாம்மா? இப்போ உயரம் ஈக்குவல் டு கன அளவு என்னம்மா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? கன அளவு வந்து என்னது? கன அளவு வந்து என்ன இருக்குது? 12. ஓகேவாம்மா? உயரம் வந்து என்னது? கன அளவு பை அடி பரப்பு that is 12 by 10 root 3. 12 by 10 root 3 that is equal to இதுதான் ஃபைனல் ஆன்சர். இன்னும் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணுன்னா என்ன செய்யணும்? 6 இது 5. ஸோ 6 by 5 root 3 மேலே root 3 கீழே root 3 நியூமரேட்டர் பகுதி தொகுதி ரெண்டுலேயும் பண்ணால் என்ன வரும்? that is equal to 6 root 3 divided by 5 3 அகெயின் இது பண்ணால் 2 root 3 by 5. அவ்வளோதான். அகெயின் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கோம். ஓகேம்மா? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்கா? 2 by 5 root 3. அம்மா முதல்ல இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா. எக்ஸைஸ் 6.2ல் 5ல் பிசி என்ற வெக்டர்களால் உருவாக்கக்கூட இணைகரத்தை அடிப்பக்கமாக கொண்டு இணைகர திண்மத்தின் உயரம். இப்போ இணைகர திண்மத்தின் கன அளவு இருக்கட்டும், இணைகர திண்மத்தின் அடிப்பரப்பு இன்று உயரமாக போச்சு, கன அளவு போய் அடிப்பரப்பு. இது நார்மல். இணைகர திண்மத்தின் நம்ம வந்து என்ன செய்கிறோம் பாருங்கம்மா, கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோமா? என்ன பாருங்கள், என்ன கேட்கணும்? இணைகர திண்மத்தின் கன அளவு பை அடிப்பரப்பு. ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எழுதியிருக்கோம். ஏன்னா கன அளவு வந்து A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. இப்போ A டாட் பி கிராஸ் இந்த 3 காம்பவுண்டண்ட்டை எழுதி நம்ம வந்து இணைகர திண்மத்தின் கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? பி வெக்டார் சி வெக்டார். அம்மா
மொத்தம் ஏபிசி 3 வெக்டர் இருக்குது. ஆனால் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கோம், பி வெக்டர் சி வெக்டரால் உருவாக்கப்படும் இணைகரத்தை அடிப்பக்கமாக கொண்டு. அப்போ இணைகரத்தின் அடிப்பரப்பு வந்து பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு மாடுலஸ் வெளியே √300. ஸோ அடிப்பரப்பு, ஸோ உயரம் கனளவு பை அடிப்பரப்பு, ஸோ 2√3/5. ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தை, இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.